கரங்களை வைத்து அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே இந்த 6வது நாள் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் நம்மளை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தருடைய திருநாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? அல்லேலூயா. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சமுத்திரத்தை. முதல் நாள் என்ன பார்த்தோம்? வானத்தை திறப்பார். 2ஆம் நாள் பூமியை திறப்பார். 3ஆம் நாள் வெண்கல கதவுகளை திறப்பார். 4ஆம் நாள் ஊற்றுகளை திறப்பார். நேற்றைய தினத்தில் ஆறுகளை திறப்பார். இன்றைக்கு சமுத்திரத்தை திறப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலைவெளியில் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சத்தமில்லாமல் ஆண்டவர் நமக்காக கிரியை செய்து நல்ல கரங்களை தட்டி, ஓ சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓ நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 6ஆம் நாள் நீர் எங்களோடு இடைபடுவீராக சுவாமி. சமுத்திரத்தை பிரிக்கிற தேவன், உமது ஜனங்களுக்காக புதிய வழியை நீர் உருவாக்குகிற தேவன் அப்பா. இந்த வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தமது ஜனங்களுக்காக ஆண்டவர் சமுத்திரத்தை பிரித்த தேவன். ஆமென். சமுத்திரத்தை திறக்கிறவர் பாருங்க. ஸ்தோத்திரம். எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக்சுவலாக இது யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் சம்பவம். ஆனால் நெகேமியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அப்படி என்றால் இந்த சமுத்திரத்தை பிரித்த அந்த சரித்திரம் என்பது இன்று வரை அது பறைசாற்றப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கெல்லாம் விசுவாசத்தை தட்டி எழுப்பி, தேவ ஜனமே பயப்படாதீர்கள், உங்களுடைய தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள், உங்களுக்காக நான் எதுவும் செய்வேன் என்று சொல்லி சமுத்திரத்தை திறந்தவர். இன்றைக்கு வரைக்கும் இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தருகிறது. அல்லேலூயா. உற்சாகத்தை தருகிறது. அநேக சத்தியங்களை ஆண்டவர் செங்கடல் பிளந்ததை குறித்து அங்கே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் நெகேமியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்படுது அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். 1 முதல் 12 வரை நம்ம மாறி மாறி வாசித்தோம். இதில் ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் என்ன அப்படின்னா 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு ஜாமம் என்றால் 3 hours. நம்ம ஒரு சங்கீதம் வாசிக்கிறதுக்கே நம்மளால் எழுந்திருக்க முடியல. 3 hours எல்லாரும் வேதத்தை திறந்து எல்லாரும் வாசித்திருக்காங்க. 3 மணி நேரம் தொடர்ந்து எல்லாராலும் வாசிக்கப்பட்டிருக்கிறது. நெகேமியாவின் நாட்களில் 3 மணி நேரம் தொடர்ந்து பாவ அறிக்கை செய்திருக்கிறாங்க. நின்று கொண்டே தங்கள் நிலையில் நின்றார்கள். 12 hours prayer நடந்திருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஜாமம் 3 hours ஸ்டாண்டிங், நின்று கொண்டு. நம்ம தாழ்த்தணும் தேவ சமூகத்தில். 3 மணி நேரம் தொடர்ந்து வாசித்தார்கள். 3 மணி நேரம் நின்று கொண்டே பாவ அறிக்கை செய்தார்கள். தேவ ஜனம் கதறி அழுதாங்களாம். வசனம்லாம் வாசிக்கிறப்ப உள்ளம் உடஞ்சிடுச்சு. நம்ம இப்படிலாம் செய்கிறதே இல்லையே, ஏதோ கடமைக்காக நம்ம செய்கிறோம் பாருங்க. முந்தின அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் பக்தன் எஸ்ரா எழுந்து காலை முதல் மாலை மதியானம் மட்டும் அவர் வேதத்தை வாசிக்கிறப்ப கவனமாய் செவி கொடுத்தார். காலமே தொடங்கி மதியானம் மட்டும் வாசிக்கிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தண்ணீர் வாசலுக்கு முன்பாக வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக
அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அது நின்று கொண்டே 8ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ராவுடைய மெசேஜ் சர்மன் எப்படி இருந்துச்சு பாருங்களேன். அந்த நாட்கள்ல எஸ்ரா பக்தன், ஒரு நல்ல சிறந்த ஒரு போதகன். அவன் எப்படி பிரசங்கம் பண்ணினான்னு சொல்லி 8ஆம் வசனத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். எஸ்ராவும் நெகேமியாவும் இப்படி போதகர்கள் எழும்பும் போது அடுத்த வசனத்தை கவனிங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்சாதா என்னப்பட்ட நெகேமியாவுடைய பேர் திர்சாதா. வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்களேன், வேத வசனத்தை வாசித்து அதற்கு அர்த்தம் சொல்லி விளக்கம் காட்டும் போது தேவஜனம் என்ன பண்றாங்க? கதறி அழுகிறாங்க. எவ்வளோ சத்தியம் அடங்கியிருக்கிறது. வாசிக்க வாசிக்க எனக்கு ரொம்ப சோத்திரம், உள்ளமெல்லாம் மகிழ்ந்தது. இப்படிப்பட்ட போதக பிதாக்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. காலமே தொடங்கி மதியானம் வரை நடக்கிற செர்மன், 3 hours நடக்கிற ஸ்தோத்திரம், நியாய பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிற செர்மன், பாவை அறிக்கை பண்ணுகிற செர்மன், இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு உயிர் மீட்சி உண்டாகும். அல்லேலூயா. இப்படி லேவியர் இந்த செர்மன் நடத்தி கொண்டிருந்த போது ஸ்தோத்திரம், ஒரு பெரிய பரவசம் உண்டாயிற்று. அந்த நாட்களில் நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் போய் அந்த 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் ஸ்தோத்திரம், இதுவரைக்கு செய்யாதிருந்த, அதை வாசிக்கலாம். 17ஆம் வசனத்தின் கடைசி, இப்படியே நடுப்பகுதியில் இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்த இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. 8 நாட்கள் பண்டிகை, விசேஷித்த கூட்டங்களை நடத்தி எஸ்ரா, நெகேமியா, லேவியர்கள் ஆண்டோடைய ஊழியத்தை அவ்வளோ வாசித்து அர்த்தம் சொல்லி விளங்க பண்ணின போது ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு களிகூறுதல் உண்டாயிற்று. யோசுவாவை நாட்கள் செய்தது அதுக்கப்புறம் பெரிய ஒரு கேப் ஆயிடுச்சு பாருங்க. இப்படி இது வரைக்கும் செய்யவே இல்லைங்கிறாங்க. சோத்திரம். அப்படி செய்து கொண்டிருந்த போது லேவியர் கர்த்தரை நோக்கி பண்ணின ஜபந்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற செங்கடல் பிரிந்ததை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். எந்த சூழலில் இந்த வசனத்தெல்லாம் பிரயோகம் பண்ணினாங்க அப்படிங்கிறத கவனிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. சோத்திரம். இதெல்லாம் 8 நாள் பண்ணாங்க. திருப்பி 24ஆம் தேதி 9ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி, போதும் கவனிங்க, 24ஆம் தேதி முதல் 8 தேதி வரை பண்டிகை ஆசரித்து ஒரு கேப். திருப்பியும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று வாசித்து பாவ அறிக்கை பண்ணி ஒரு கருத்தான ஜபத்தை லேவியர் செய்கிறாங்க. 5ஆம் வசனத்தின் வாசிக்க வேண்டாம், உள்ள சென்டர்ல பாருங்களேன், நடுவுல அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி, இதுதான் கர்த்தரை நோக்கி லேவியர்கள் சொன்ன வார்த்தை தான் அடுக்கடுக்கா வருது. அதுல ஒரு வரியை சொல்றாங்க லேவியர்கள். 11ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டு விட்டீர். அல்லேலூயா. அப்போ அந்த 11ஆம் வசனம் ஒரு பெரிய செர்மன் நடக்குது. செர்மன் நடக்கிறப்ப ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஜெபம் ஏறெடுக்கப்படும் போது சொல்லப்பட்ட வார்த்தை தான்
நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வார்த்தை. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. கால் நனையாமல் நடந்தார்கள். ஆமென். பீச்சுக்கு போனா கண்டிப்பா நம்ம எதை தான் செய்வோம்? காலை நனைப்போம். ஆமென். கால் நனைக்காம வரவே மாட்டோம். கால் நனையாமல் ஒரு பீச்சையே தாண்டி சமுத்திரத்தின் வழியா போனாங்கன்னா ஆண்டவர் எத்தனை அருமையான தேவன். அல்லேலூயா. வழியே இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஒருவரும் நடந்திராத ராஜபாதையை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் மனதில் வைத்து தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், கடலிலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர். ஆமென். ஸ்தோத்திரம். இதெல்லாம் அனுபவங்க, ஏதோ கற்பனைகள் அல்ல. இன்னைக்கு அநேக எழுத்தாளர்கள் அநேக புஸ்தகங்களை எழுதுகிறார்கள், கற்பனைகளை யூகித்து ஒரு ஸ்டோரியை கொண்டு போறாங்க. அப்படிலாம் வேதம் சொல்லலை. அல்லேலூயா. இது சரித்திரம் ஐயா. ஆமென். இன்றைக்கும் பாருங்க அந்த கடல் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா சரித்திர புஸ்தகத்தை தான் நம்ம தியானிக்கிறோம், கட்டுக்கதைகளே அல்ல. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், ஆண்டவர் கால் நனையாமல் ஒரு புதிய பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த தடையை ஆண்டவர் இரண்டாக பிரித்து தமது ஜனத்தை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ரொம்ப முக்கியம் அந்த வசனம், அந்த வார்த்தை, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பலத்த கையுடன் புறப்பட்டு போகப்படினார். அப்படி புறப்பட்டு போகும்போது இவர்கள் சந்திக்கிற முதல் தடை செங்கடல். ஆமென். நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் தானே என்னை அழைச்சார், ஆண்டவர் தானே இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார், ஆண்டவர் கொண்டு போகிற வழியில இத்தனை பெரிய தடை வரலாமா? வரும். ஆமென். ஆண்டவர் ஆனால் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. முன்பாக யோர்தான், பின்னால் யார் அப்படின்னா ஸ்தோத்திரம், விரட்டி கொண்டு வருகிற எகிப்தின் பார்வோன் சேனைகள் ரதங்களோடு பூட்டிய ஸ்தோத்திரம் குதிரைகளோடு கடந்து வருகிறார்கள். யுத்தம் செய்ய அவர்களை தீவிரித்து வருகிறார்கள். தேவஜனம் கவனிங்க, நமக்கும் இப்படிப்பட்ட தடைகள் நம்முடைய வாழ்நாளிலே வரும். அல்லேலூயா. இதை கேட்கவா காலையில் நாங்கள் வந்தோம்? இதுதான் சத்தியம். நம்மை அழைத்து கொண்டு வருகிறவர் கர்த்தர் தான். ஆனால் திடீரென்று ஸ்தோத்திரம் காலை முன்வைக்கவும் முடியாது, காலை பின் வைக்க முடியாத ஒரு பெரிய நெருக்கடியான இக்கட்டான சூழல் வந்து தேவன் நம்மை நிறுத்துவாருங்க, நிறுத்துவார். இது கர்த்தருடைய ஸ்டைல், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த புரிதல் இல்லாதபடினாலே முறுமுறுத்தார்கள். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஆண்டவரை சிநேசிக்கிறபடினால இந்த காலை வேளையில இங்கே கொண்டு வந்து இந்த சத்தியத்தை கேட்க வைத்து நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இக்கட்டான சூழலை வரும்போது இந்த சத்தியம் நமக்கு ஞாபகத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமென். ஒரு காலை முன் வைக்கவும் முடியாது, காலை பின் வைக்க முடியாது. எப்பக்கத்திலும் நெருக்கம், இயற்கையால் நெருக்கம், மனிதர்களால் நெருக்கம். என்ன செய்கிறதுனே தெரியாம சோத்திரம் திக்கற்ற திசையிலே, எந்த திசையில போகிறதுன்னு தெரியாம திக்கற்றவராக இருப்போம். ஆனால் தேவன் நமக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. அந்த பாதை ராஜ பாதை, ஒருவரும் நடந்திராத பாதை, கால் நனையாமல் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவஜனம் ஒரு தவறு செய்து விட்டார்கள், அவர்கள் புலம்பி தள்ளிட்டாங்க. கவனிங்க, நம்ம அப்படி செய்யக்கூடாது. அதற்காகத்தான் இதெல்லாம் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம நேற்று தினத்தில் தியானித்தோம், ஆறுகளை கர்த்தர் திறக்கிறவர். ஆறுகளை திறந்த போது இந்த முறுமுறுப்பு இருந்துச்சா? யோர்தான் தடையா இருந்துச்சு. ஆனா யோர்தானுக்கு முன்பாக தேவஜனம் 3 நாள் காத்திருந்தாங்களே, ஏன் இங்க மட்டும் முறுமுறுப்பு அப்படின்னா, யோர்தான் நதியில கடப்பதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் பின்னால் எந்த பார்வோன் படை இல்லை. அல்லேலூயா. முன்பாக போவதற்கு தான் தடை,
ஸ்தோத்திரம், திரும்பி போவதற்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆகவே முறுமுறுக்கலை, சைலண்டாக இருந்துட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் முறுமுறுக்க கூடாது. பின்னால் போவதற்கும் வாய்ப்பு இருக்குமானாலும் சரி, பின்னால் போவதற்கு தடை இருக்குமானாலும் சரி, தேவ ஜனம் ஆண்டவர் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? ஆமென். யோர்தானை பிரிக்கும் போது முறுமுறுப்பு இல்லை. காரணம் என்னன்னா, பின்னால பார்வோன் படையெல்லாம் இல்லை, ஒன்லி இயற்கை மட்டும் தடையா இருந்துச்சு. ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா, பின்னால் பார்வோன் படை, மனிதர்களால் ஒரு நெருக்கம், மனிதர்களால் ஒரு பயமுறுத்துதல். அப்படி பயமுறுத்தி முன்னாடி ஓடலான்னு பார்த்தா முன்னாடியும் இயற்கை ஒரு பெரிய தடையா இருக்கிறது, ஒரு பெரிய செங்கடல் தடையா இருக்கிறது. எப்படி முடியும்? பயந்துட்டாங்க. பயந்து ஸ்தோத்திரம் என்ன சொல்றாங்க வாசிக்க கேட்போம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். மிகவும் பயம். கவனிங்க, ஏற்கனவே ஆண்டவர் இவங்களை சுற்றி வர பண்ணியிருக்கிறார். நான் சொன்னேன் ஷார்ட்கட், வெறும் 613 613 கிலோமீட்டர் தாங்க. விதின் 11 டேஸில் கானானுக்குள்ளே போயிடலாம். ஆனால் ஆண்டவர் கானானுக்குள்ளே 11 நாட்களில் அழைத்து செல்லாமல் 40 ஆண்டுகள் சுற்றி வர பண்ணினார். ஆமென். அது ஏன்? ஒரு பெரிய கேள்வி நமக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல, ஆனால் வேதத்தை வாசிக்கிற நமக்கு வெறும் 613 கிலோமீட்டர் தானா, ஏன் 11 நாளில் ஏன் ஆண்டவர் கூட்டிகிட்டு போகலை அப்படின்னா, அதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஒரு சில காரணங்களை சொல்லிவிட்டு இந்த செங்கடல் பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு பல காரணத்தோடு தான் தேவ ஜனத்தை இப்படி நடத்துகிறாருங்க. கவனிங்க, சமீபமானாலும் என்று சொல்லப்படுகிறது. பெலிஸ்தரின் தேச வழியாக போகும்போது அமலேக்கு வருவான். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, மோவாபியர் வருவார்கள். அவர்களெல்லாம் பெரிய சண்டைக்காரவங்க. இவங்களுக்கு அப்படி சண்டை போட தெரியாது. 430 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை. அடிமைத்தனம் என்ன? அடிமையை பார்த்துருக்குறீங்களா? அவங்க மேல் சட்டை போட மாட்டாங்க, துண்டை இடுப்பில் கட்டியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அது குனிந்து தான், தலை நிமிர்ந்தெல்லாம் பேச தெரியாது, குனிந்து இப்படி தான் பேசுவாங்க. அப்போது 430 வருஷம், கிட்டத்தட்ட 8 ஜெனரேஷன், 8 தலைமுறைகள் இப்படியே அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. மம்மட்டி பிடிச்சி பழகிட்டாங்க. இந்த கையில் யுத்தம், அருவாள் எடுக்க தெரியாது, ஈட்டி எடுக்க தெரியாது, யுத்தம் பண்ண தெரியாது. கண்டிப்பாக 11 நாட்களில் போகிற ட்ராவல் ஷார்ட்கட்டாக இருந்தாலும் ஆண்டவர் கூட்டிகிட்டு போகலை. இவங்களுக்கு ஆயுதம் ஏந்த தெரியாது, இவர்களுக்கு சண்டை இட தெரியாது. என் ஜனம் சோத்திரம் ரொம்ப பாவம்னு சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட சண்டைகளெல்லாம் எதிர்கொள்ள வேண்டான்னு சொல்லி மனமடிந்து போய்விடுவாங்க. சண்டையை பார்க்கும்போது மீண்டும் எகிப்துக்கே போயிடலாமேன்னு சொல்லி மீண்டும் பழைய அடிமைத்தானத்தை வாழ்வுக்கு என் ஜனம் போயிரும்னு சொல்லி சண்டையே இல்லாத சமாதானம் நிறைந்த சோத்திரம் வனாந்திர வாழ்க்கையிலே தேவன் அழைத்து செல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியுங்க நம்முடைய சோத்திரம் பலவீனம் என்னன்னு தெரியும். எந்த சோதனை வந்தால் நம்மளால் தாங்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டோடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, என் ஜனம் மீண்டும் எகிப்துக்கு போய்விடக்கூடாது. அல்லேலூயா. என் ஜனம் மீண்டும் அடிமைத்தன வாழ்க்கைக்கு போய்விடக்கூடாது. அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை நான் தரணும். அவர்களுக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஆயத்தமாக்கப்பட்ட கானான் தேசம் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவ ஜனம் சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பாவுடைய எண்ணம் பார்த்தீங்களா? என் ஜனம் மீண்டும் எங்க போயிடக்கூடாது? எகிப்துக்கு போயிடக்கூடாது. இந்த உலகத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு தான், எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து பிரிப்பதற்கு தான் அவ்வளோ கண்டிப்பான உபதேசம் இருந்தது, சத்தியங்கள் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க. காரணம், உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டதான் சபை, எக்லிசியா, வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்குரியவர்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, எல்லாமே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. தேவனுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, என் ஜனம் மீண்டும் எகிப்துக்கு போய்விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென்.
அதுதான் ஆண்டுடைய பிரதான நோக்கம். முன்னேறி போகணும். எவ்வளோ தடை வரட்டும் பரவாயில்ல, நான் அவர்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இயற்கை தடையா, நான் அவர்களுக்கு கூட இருந்து நான் நடத்துவேன். ஆகவே தான் ஆண்டு சொல்லார் உற்சாகமான வார்த்தை. 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோத்திரம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. ஏன்னா யுத்தம் பண்ண உங்களுக்கு தெரியாது, ஆயுதம் ஏந்த தெரியாது, சண்டை போட தெரியாது. நமக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியுமா? பேச தெரியாது. புறஜாதியான போல அடாவடி பண்ண தெரியுமா? ஸ்தோத்திரம். கட்ட பஞ்சாயத்து பண்ண தெரியுமா? தெரியாது. ஸ்தோத்திரம். அதற்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அல்ல. நமக்காக வழக்காடுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக நீதியை நடப்பிக்கிற கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதே. இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை கர்த்தர் முடித்து வைப்பார். உனக்காக யாவையும் செய்து முடிக்க நல்ல கரங்களை தட்டி உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய ஜனம். நீங்கள் ஒன்று செய்தால் போதும், கர்த்தரை துதித்தால் போதும், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கட்ட பஞ்சாயத்து தெரியாது, அடாவடி பண்ண தெரியாது, சண்டைக்கு போக தெரியாது. ஆக இந்த காலவெளியில் கர்த்தரே நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென். நீங்க பயப்படாத. ஏன்னா பயந்துட்டாங்க. பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே விசுவாசத்திற்கு வேலை இல்லை. கவனிங்க. ஸ்தோத்திரம். ஃபெய்த் அண்ட் ஃபியர் can't live together in same heart, for one will destroy other. விசுவாசமும் பயமும் இணைந்து பயணிக்க முடியாது. இந்த பயம் விசுவாசத்தை அப்படியே அமைக்கிறோம். ஆனால் விசுவாசம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த விசுவாசம் இந்த பயத்தை அமைக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் வேதத்தில் 365 விசை வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, பயப்படாதேன்னு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பயம் வராமல் இருக்குமா? வரும். சோத்திரம். நம்ம மனிதர்கள் தானே, நமக்குள்ள பலவீனம் இருக்கிறது, பயம் வரும். ஆனால் ஃபியர் அண்ட் ஃபெய்த் can't live together in same heart. ஒரே இருதயத்தில் ரெண்டும் பயணிக்க முடியாது. விசுவாசத்தை ஏன் தட்டி எழுப்புகிற பிரசங்கம் நம்ம இங்கே அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா, இது ஓங்கி இருக்கும்போது இது அப்படியே பயத்தை மேற்கொள்ளுகிறது. அல்லேலூயா. ஆகவே 4-5 கட்டளை கொடுக்குறாருங்க இந்த நேரத்தில் பக்தன் மோசே. வாசிக்க கேட்போம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள் என்று முதல் கட்டளை ஆர்டர். பயப்படாதங்கிறார். பயம் மேலோங்கிச்சுன்னா விசுவாசத்துக்கு வேலை இல்லை. பயப்படாதிருங்கள் முதல் கட்டளை. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை இனி நீங்க பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அடாவடி பண்ண தெரியாது, உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண தெரியாது, நானே எல்லாம் பார்த்து கொள்வேன். அல்லேலூயா. என் ஜனம் ஒன்று செய்தா போதும், பயப்படாம நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. முதல் கட்டளை என்ன? ஃபியர் நாட், பயப்படாதிருங்கள். இரண்டாவது கட்டளை ஸ்டாண்ட் ஸ்டில், நில்லு. சில சொல்லுவாங்க பாருங்க, ஒரே இறைச்சலா இருக்கும். டீச்சர் மாதிரி எழும்பி சொல்லுவாங்க, கீப் சைலண்ட், அமைதலாயிரு அப்படிமா. ஸ்கூல்ல எல்லாம், ஏன் இப்போ காலேஜ்லயும் சொல்றேன், கசன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அமைதலாயிரு, கீப் சைலண்ட். அப்படி கப்பு சிப்புன்னு ஆயிரும். கப்பு சிப்புன்னு ஆனாதான் டீச்சர் சொல்றத, ப்ரொஃபஸர் சொல்றத ஜனம் கேட்க முடியும். அல்லேலூயா. சும்மா கூவிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? இங்கே ஜனம் ஒரே புலம்ப ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் எகிப்திலே இருந்தால் எங்களுக்கு நல்லது. ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நமக்கு வாழ்வு முடிஞ்சிச்சு. அந்த வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஏன்னா பின்னால எகிப்தின் படை வீரர்கள், முன்பாக இயற்கை செங்கடல் தடையா இருக்கிறது. அவ்வளவுதான், இன்னைக்கு சாப்டர் க்ளோஸ் நினைச்சிட்டாங்க. கவனிங்க.
ஆனால் சாப்டர் க்ளோஸ் அல்ல, பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட நெருக்கங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் வரலாம். பயப்படாதீங்க, ஒன்று செய்யுங்கள். சோத்திரம், நம்மால யுத்தம் பண்ண முடியாது, ஒன்று செய்வோம். நின்று கொண்டு கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா, ஆமென். அப்படி இந்த ஜனத்திற்கு பக்தன் மோசே கட்டளை கொடுக்கிறார். ஃபியர் நாட், ஸ்டாண்ட் ஸ்டில், பி ஸ்டில் என்று சொல்லி அடுத்து கோ ஃபார்வர்ட் 4 கட்டளை கொடுக்கிறார். ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்னா, நம்ம பயப்படாம அமைதியா இருக்கும்போது சோத்திரம் கர்த்தருடைய கிரியைகளின் சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சும்மா சத்தம் போட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் கிரியை செய்கிறதை நாம் கேட்க முடியாது, பார்க்க முடியாது. இங்க தேவன் கிரியையை ஜனம் பார்க்க முடியல, ஆனால் ஒன்று செய்ய முடிந்தது. ஸ்தோத்திரம், அவர் கிரியை செய்வதை தேவ ஜனம் கேட்டது. அல்லேலூயா. கேட்க முடியுமா? கேட்க முடியுங்க. 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டுடைய பலத்த கரம் கிரியை செய்ததை நாம் மௌனமாய் இருக்கும்போது நம்மால் கேட்க முடியும். கர்த்தர் என்ன கிரியை செய்தார்? மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. அல்லேலூயா, ஆமென், ஆமென். பலத்த காற்று, கீழ்காற்றை ஆண்டவர் வீசினார். தேவ ஜனத்திற்கு நம்ம அமைதியா இருந்தாதான் அந்த சத்தம் கேட்க முடியும். ஆனா அந்த சத்தமும் கூட நமக்கு பயத்தை கொண்டு வரும். அப்படி தானே? ஜன்னலை கொஞ்சம் லைட்டாக திறந்து வச்சு பாருங்க, காற்றடி நேரத்தில் ஒரு ஜின்னு சவுண்டு வரும் பாருங்க. அதை பார்த்து நம்ம சும்மா இருப்போம், பயம் வந்துடும், உடனே அதை கூட அடைச்சிருவோம். கவனிங்க, சில நேரத்தில் கர்த்தருடைய கிரியைகள் கூட நமக்கு பயத்தை கொண்டு வரும். இந்த காலை வேளையில் பயப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பலிபீடத்திலிருந்து பேசுகிறார். கர்த்தருடைய கிரியை சில நேரத்தில் உங்களை பயப்படுத்துகிற மாதிரி தெரியும். இதுவும் எனக்கு எதிராக இருக்கிறதோ என்று நினைக்கலாம். பயப்படாதே. அல்லேலூயா. நீ நின்று கொண்டு அமைதியாக இருந்து கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். ஏன் நின்று கொண்டு அப்படின்னா, ஆண்டவர் ஒரு யுத்தத்தை செய்கிறப்ப ஆண்டவருக்கு ஒரு அசிஸ்ட் தேவையே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு அசிஸ்ட் வேணுமா அப்படின்னா தேவைப்படாது. நீ நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற அந்த கிரியையை பாருங்கள். அல்லேலூயா. அவர் நடத்தி கொண்டு வருகிற தடை இருக்கும், ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாம விசுவாசத்தை சோத்திரம் துவக்கிற முடிக்கிறமாய் அவரையே நோக்கி பார்த்து கொண்டு சோத்திரம் ஆண்டவருடைய காரியத்தில் சோத்திரம் என்ன செய்கிறார் என்று கவனிங்க. உங்களால் காண முடியாவிட்டாலும் கேட்க முடியும். அல்லேலூயா. மறைமுகமாக கர்த்தர் இன்றைக்கும் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் அமைதலாக இருந்து தேவ சத்தத்தை கேட்கிற ஜனமே, இந்த காலை வேளையில், இந்த 6:10 இந்த மணி வேளையில் கர்த்தர் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. பலத்த காற்று உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஓ, அது உன்னால் சில நேரத்தில் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் என்ன செய்வார்? நீங்க தான் ஃபீல் பண்ணணும். நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற கர்த்தர். ஆமென். நான் புது வருஷ தேவ செய்தியில் ஒரு வார்த்தை சொன்னேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. சில நேரத்தில் ஆண்டவர் செய்கிறது நமக்கு புத்திக்கு எட்டாதது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த விடியல் அது உதித்து வரும்போது பாருங்க, ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கா, ஏதாவது ஒரு சத்தம் இருக்கா அப்படின்னா சைலண்டாக அந்த இருள் நீங்கி வெளிச்சம் அழகாக பிரகாசிக்கிறது. ஆமென். அந்த 6 மணிக்கு 6:30 ட்ரெயினில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சத்தம் இருக்காது. சூரியன் எழும்பி வரும்போது ஆண்டவர் இருளை எப்படி அகற்றார்னா சைலண்டாக சத்தமில்லாமல் சில நேரங்களில் தேவன் கிரியை செய்வார். ஆமென். மனிதன்லாம் பாருங்கள், ஏதாவது நமக்கு செஞ்சால் ஒரே ஆர்ப்பாட்டம்,
தார தப்பட்டையோடு செஞ்சு அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் சில காரியத்தை செய்கிறான். ஆனால் சோத்திரம், ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஓ, பலத்த கீழ்காற்று அடித்து கொண்டே இருக்கிறது. நமக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று நடக்கிறது. நமக்கு முன்பாக இருக்கிற அந்த செங்கடல் இரண்டாக பிரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ விசுவாசித்த தேவ ஓ மகிமையை காண்பாய் மகளே. அல்லேலூயா. செங்கடலை ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறார். ஏன் இந்த அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இந்த ஸ்தோத்திரம் இதை செய்கிறதுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னா, தேவ ஜனங்கள் நடக்காத பாதையிலே நடக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க, ஆச்சரியமான காரியங்கள் இருக்கு. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். இப்படி நடக்காத பாதையிலே ஆண்டவர் நடக்க வைக்கிறார். மட்டுமல்ல, அங்க அக்கறைக்கு கொண்டு போய் இந்த செங்கடலை ஆண்டவர் மூடி போடுகிறார். அல்லேலூயா. அது எதை குறிக்குதுன்னா, தேவஜனம் ஒரு நாளும் மீண்டும் எகிப்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. கோ ஃபார்வர்ட். பின்னோக்கி பார்க்காத, கடந்த காலத்தை நீ திரும்பி பார்க்காத. சோத்திரம். எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கை நீ பார்க்க கூடாது மகனே. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க பார்த்துருங்க, நான் மட்டும் ரட்சிக்கப்படாம இருந்தேனா. அப்ப எதை பார்க்கறது அர்த்தம்? பழைய வாழ்க்கை. எகிப்துக்குள்ளேயே செங்கடலை ஆண்டவர் மூடி போட்டார். காரணம் என்ன? என் ஜனம் மீண்டும் எங்க போகக்கூடாது? எகிப்துக்கு போகக்கூடாது. ஷார்ட்கட் 613 கிலோமீட்டர்ல கொண்டு வந்திருந்தா கண்டிப்பா ஓடி போயிருப்பாங்க. ஆனா ஏன் இந்த பாதையில் ஆண்டவர் தமது ஜனத்தை நடத்துறாருன்னா, எகிப்துக்கு போகவே கூடாது. உங்களுக்கு ஒரு சொந்த தேசத்தை நான் தரப்போகிறேன். சோத்திர, அது நிரந்தரமான தேசம். உங்கள்கிட்ட ஆமென். முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். சோத்திர, அவன் என் சோத்திர எனக்கு பிரியமானவன், தகப்பன் வீட்டை விட்டவன், சொந்த தேசத்தை விட்டவன். அவனுக்கென்று ஒரு புதிய நாட்டை தரப்போகிறேன். நீங்கள் அதில் தான் குடியிருக்க வேண்டுமே ஒழிய மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்கள் இருதயத்தில் பதிந்து விட்டது. இனி நம்மால எங்க போக முடியாது சொல்லுங்க. அதனால மூடி போட்டாருங்க. அந்த வழியா நடத்தி கொண்டு போய் மீண்டும் மூடினதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் ஜனம் மீண்டும் எகிப்துக்கு போகக்கூடாது. அவர்களுக்கென்று ஒரு சுய தேசத்தை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இருக்கிறது அல்லவா அந்த தேசத்தை. யாராவது டச் பண்ண முடியுதா பாருங்க. ஏனா ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன். அல்லேலூயா. தகப்பன் வீட்டை மறந்தவன், சுய தேசத்தை விட்டவன். சோத்திரம். அப்படி சோத்திரம் எனக்காக புறப்பட்டு வந்தவன். அவனுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வரார். சோத்திரம். விடுவித்து கொண்டு வந்த போது ஆண்டவர் இந்த ஜனம் மீண்டும் எகிப்துக்கு போகக்கூடாது என்று தீர்மானம் பண்ணினபடினாலே இருதயத்திலே பதிந்திருக்கும்படியாக இந்த எகிப்து சோத்திரம் இதை மறக்கும்படியாக தேவன் இந்த செங்கடலை பிளந்து தமது ஜனத்திற்கு வழியை அனுப்பினார். அல்லேலூயா. ஆனா இருதயமெல்லாம் எங்க தான் இருந்துச்சு? எகிப்தில் தான் இருந்துச்சு. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4-5. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் இந்த உலகத்தில் நமக்கு சிந்தை இருக்கக்கூடாது. உலகத்தை விட்டு தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் எகிப்தியர் செய்த தவறு என்னவென்றால், அவர்கள் என்னத்தான் எகிப்திலிருந்து வந்தாலும் சிந்தை முழுவதும் உலகம், எகிப்து. ஏன்னா ஆண்டவர் செங்கடலை மூடி போட்டார். சோத்திர திருப்பி போக முடியாது. ஆனால் நினைவெல்லாம் எங்கே தான்? எகிப்தில் தான். ஐயோ, என்னெல்லாம் கிடச்சிச்சு. இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறீங்களா? பழைய வாழ்க்கையே நினச்சிட்டு இருக்கிறீங்களா? பழைய பாவங்கள் விட்டு வந்த அந்த அக்கிரமத்தின் சிந்தையே நினைக்கிறீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய சோத்திரம் ஆமென் அற்புதத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அல்லேலூயா. ஆக சோத்திரம் வெகு தூரம் ஏன் கூட்டிட்டு போறார் அப்படின்னா, தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாருங்க. இந்த காலை வேளையில சில நேரத்தில் உங்களை சுற்றி வர பண்ணுகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல உங்களை ஆண்டவர் தனிமைப்படுத்தி இவ்வளோ தூரம் எங்களை ஆண்டவர் ஏன் கூட்டி வந்து வைத்திருக்கிறார். எங்களுக்கு சொந்த சுய தேசம் இருக்கிறதே, சொந்த வீடு எங்கள் ஊர்ல இருக்கிறதே, ஆனாலும் ஏன் இத்தனை தூரத்தில் எங்களை கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஓ, அந்த திட்டம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம். ஓ சோதரி, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு சுய தேசத்தை உனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. வனாந்தரத்தில் கூட்டிட்டு போறாருங்க. ஷார்ட்கட் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நீ கையிட்டு வேலை செய்கிற பிரயாசத்தினால் அல்ல, நானே உன்னை போஷிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. உன் வேலை அல்ல, உன் சாமர்த்தியம் அல்ல, நானே உன்னை வானத்தின் ஆமென் மன்னாவினால் போஷிக்கிற கர்த்தர். மகளே மகளே, இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், உன்னை வனாந்தர வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தரே உன்னை போஷிக்கிறார், கர்த்தரே உன்னை உடுத்துவிக்கிறார், கர்த்தரே உன் தாகத்தை தீர்க்கிறார், அவரே உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. ஆமென். இப்படி ஆண்டவர் பாருங்க, இந்த செங்கடல்ல வழியாய் நடத்தி கொண்டு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னொரு காரணம், ஸ்தோத்திரம், இந்த செங்கடல் தான் கடைசி சான்ஸ். இந்த எகிப்தியருக்கு அடுக்கடுக்காக அற்புதங்களை காண்பித்தேன், நான் தான் தேவன் என்பதை உணர்த்துவித்தேன், இது ஒரு கடைசி சான்ஸ் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 14 ஸ்தோத்திரம் 25 வாசிக்க கேட்கலாம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகளை கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியரை விரோதமாய் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அந்த அறிக்கை வரணுங்க வாயிலிருந்து. அதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம், இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் என் ஜனம் காணவே கூடாது என்பதற்காக செங்கடலை இரண்டாக பிளந்து தமது ஜனத்தை அக்கறை சேர்த்து அவர்கள் எதிரிகளை அப்படியே குழியோட குழியா புதைத்து போட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒரு நெருக்கத்தில் போய் நம்மளை வைக்கிறார்னா, ஆண்டவருக்கு நேற்றைய தினத்தில் சொன்னேன், பல காரணங்கள் உண்டு. அல்லேலூயா. எகிப்தியருக்கு சமாதி கட்ட ஆண்டவர் இந்த இக்கட்டான சூழலில் போய் நம்மை வைக்கிறார். சில நேரங்களில் நம்ம எகிப்துக்கு போகக்கூடாது என்பதற்காக செங்கடல் வழியாக தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், ஆமென், ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபீட்பேக்கை குறித்து நம்ம கேட்குறப்ப ஸ்தோத்திரம், அந்த உளவாளிகள் இடத்துல வேசியாகிய ராகாப் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 2:10. ஸ்தோத்திரம். ஆக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, பிறருக்கு விசுவாசம் வர வைப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலை அனுப்புவார். யோசுவாவின் புத்தகம் 2:10 முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதை குறித்து உளவாளிகள் இடத்துல யார் பேசுறா? ராகாப் என்ற வேசி. நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். இருதயம் கரைந்து போயிற்று. அந்த ஒரு வேசியினுடைய இருதயத்தில் அந்த வார்த்தை பதிந்தபடியினாலே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு போய் யோசுவாவும் ஜனங்களும் ஒரு உத்வேகம் அடைந்து, மெய்யாகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை குறித்து, நமது தேவனை குறித்து, நமது தேவன் நமது முற்பிதாக்களுக்கு செய்த அந்த செங்கடலை பிளந்த காரியத்தின் நிமித்தம் எதிரியினுடைய இருதயமெல்லாம் கரைந்து போயிற்று. இப்பொழுது நமக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது, நமக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கிறது. நம் தேவனே தேவன். அல்லேலூயா. இந்த யுத்தத்தை நாம் துணிந்து செய்வோம். ஸ்தோத்திரம். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த அதே வெற்றியை இன்றைக்கு எரிகோ கோட்டையிலே கர்த்தர் நமக்கு தருவார் என்ற விசுவாசத்தை தூண்டுவதற்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இதை கேட்கும்போது நாமும் தேவஜனம் தைரியப்படணும். நமக்கும் விசுவாசம் தூண்டிவிடப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை இக்கட்டுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்வார். ஆமென். மட்டுமல்ல, ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்கிறேன். இன்னும் 4-5 குறிப்பு இருக்கு. அவன் முடிந்தால் அடுத்த நாளை தினத்தில் பார்க்கலாம், வாசிக்கலாம். சோத்திரம். ஆண்டுடைய பிரதான ஒரு வேலை என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதும்போது இந்த எகிப்தின் இந்த ஸ்தோத்திரம் கவனிங்க, கொரிந்து சபையாருக்கு செங்கடலில் நடந்த அந்த அதிசயத்தை சொல்லி ஸ்தோத்திரம் ஒரு கருப்பொருளை பரிசுத்த பவுலடிகளார் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்னு நினைக்கிறீங்க, அவர்களும் செங்கடல் வழியாக வந்து
முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப நீங்க யார முழுக்க ஞான ஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க? நீங்க எடுக்கணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செங்கடல் வழியாக கடந்து வந்ததுனால மூழ்கி ஞான ஸ்நானம். ஏனென்றா சோதரன் அவர்களுக்கு தலைகளுக்கு மேலாக அந்த குவியலாக நின்றது. அல்லேலூயா. ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனையாய் நிழலா இருக்குங்க. சும்மா ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்ம நிறுத்த மாட்டார். இக்கட்டான நேரத்தில் நம்மை நிறுத்துகிறார் என்றால் இந்த ஜனம் அந்த நாளை பார்த்து புலம்புச்சு. ஆனா ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் பாருங்க. என் ஜனம் மீண்டும் எகிப்துக்கு போகக்கூடாது. அதே செங்கடையில் எகிப்தியருக்கு சமாதி கட்டணும். சோதர் இதே செங்கடையில் வைத்து நெகேமியாவின் புஸ்தகத்தில் லேவியர்கள் வாசிக்கணும். சங்கீதக்காரன் புகழ்ந்து சொல்லணும். 77ஆம் அதிகாரம், 66ஆம் அதிகாரம், 78ஆம் அதிகாரம், 80, 81, 105, 106, 136, ஏசாயா 43, ஏசாயா 52, ஏசாயா 55, எரேமியா 16, எரேமியா 23, எசேக்கியேல் 20, ஓசியா 2, மீகா 6, இவைகளெல்லாம் இந்த சரித்திரத்தை அடக்கி வைத்து தேவ ஜனத்துக்கு உற்சாகத்தை கொடுக்கணும். விசேஷமாக என் ஜனம் அறிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தார்கள் என்ற ஞான ஸ்நான சத்தியத்தையும் தேவனை வைத்திருக்கிறார் என்றால் சில நெருக்கம் வந்தா நமக்கு நன்மைக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குங்க. அது அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் புரிந்து கொள்ளல. இன்றைக்கு வரைக்கும் இந்த காரணப்பட்டி சபையில கூட இதை தியானிக்கிறோம் என்றால் சோத்திரம், சில நெருக்கங்கள் நமது நன்மைக்கு. விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை. கரங்களை உயர்த்தி கடல் ஆழத்திலும் அக்கினிலும் உன்னை காவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. இன்னொரு செய் கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ விஷ சர்ப்பங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை. கரங்களை அசைத்து ஆவியில் பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு be still, stand still, go forward, முன்னேறி செல். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 6ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எகிப்திலே ஜனங்கள் விடுவிக்கப்பட்ட போது போகிற வழியில பெரிய தடை சுவாமி. ஆனாலும் அவர்கள் கலங்கினார்கள் அப்பா. அந்த அற்புதத்தில் நீர் எத்தனை மகத்துவத்தை வைத்திருக்கிறீரப்பா. யோசுவாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும், நெகேமியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும், சங்கீதக்காரன் எழுதப்பட வேண்டும். சோத்திரம், பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம், கொரிந்து பட்டணத்தாருக்கு பவுலடிகளால் சொல்ல வேண்டும் என்று சோத்திரம் எத்தனையோ கருப்பொருள்களை மையமாக வைத்து நீர் இயக்கினதை இஸ்ரவேல் ஜனம் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே முறுமுறுத்தார்கள். இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய பிரச்சனைகள் தலைமுறையாக அற்புதங்களை செய்து அநேகருக்கு திருஷ்டாந்தமாக வைக்க போகிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அதில் நாங்கள் பொறுமையோடு இருந்து இக்கட்டான நேரத்தில் சோத்திரம் பயப்படாமல் நின்று கொண்டு நீர் எங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை ஆண்டவரை பார்த்து உண்மையிலே கழிகூற உதவி செய்யுங்கப்பா. வசனத்தை கேட்ட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பேராக தொட்டு ஆசீர்வதி. இன்னும்
ஆண்டவரே ஸ்தோத்திரம், தொடர்ந்து வரட்டும், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரும். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.